வடமாநில இளைஞர் எதற்காக தற்கொலை செய்து கொண்டார்? நாய்க்கடிக்கு சிகிச்சை பெற்று வந்தவர் எதற்காக கண்ணாடியை கழுத்தில் அறுத்து தற்கொலைக்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் ரேஸ்கோர்ஸ் காவல்துறையினர் விசாரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இது தொடர்பாக பல்வேறு கோணங்களிலும் அவர்கள் விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். நாய்க்கடி சிகிச்சைக்கான தனி வார்டில் ராம் சுந்தர் என்பவர் அனுமதிக்கப்பட்டிருக்க நிலையில் தனி வார்டில் நோட்டீஸ் போர்டில் கண்ணாடியை உடைத்து இளைஞர் தனது கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்ற சூழ்நிலையில் அவர் உயிரிழந்திருக்கிறார். இதற்கான காரணம் குறித்து அவர்களது உறவினர்கள், வேலை செய்யக்கூடியவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடம் காவல்துறையினர் விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். எனினும் கோவை அரசு மருத்துவமனையில் வடமாநில இளைஞர் கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்ற சூழ்நிலை பரபரப்பாக்கியிருக்கிறது. அங்கிருந்து கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில். ஞானசேகரன், உங்களது விவரம். வணக்கம் கோபால். ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ராம் சந்தர், வயது 35. இவர் கோவையில் தங்கி தொழிலாளியாக பணியாற்றி வந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இவரை தெருநாய் கடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவர் நேற்று உடல்நலம் பாதிக்கப்பட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்தார். அவருக்கு நோயின் பாதிப்பு அதிகமாக இருந்ததால் அரசு மருத்துவமனையில் உள்ள வெறிநாய் கடி தனி பிரிவில் வைத்து சிகிச்சை அளித்தனர். அவர் திடீரென அங்குள்ள நோட்டீஸ் போர்டு கண்ணாடியை உடைத்து தனது கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் குறித்த தகவல் அறிந்து ரேஸ்கோர்ஸ் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பின்னர் அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். வெறிநாய் கடிக்கு சிகிச்சைக்கு வந்த இடத்தில் வடமாநில வாலிபர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக ரேஸ்கோர்ஸ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோபால். அண்மை விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.